ஒரு காலத்தில் காவிரி கரையோரம் செழித்த நகரத்தில் செல்வமும் புகழும் நிறைந்த பெரும் வணிகராக வாழ்ந்தவர் பட்டினத்தார். கடல் பயணம் செய்து பல நாடுகளுக்கு வர்த்தகம் செய்து தங்கம், வெள்ளி, வைரம் என்று அளவற்ற செல்வம் சேர்த்தார். ஆனால் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம் சிவபெருமானின் அருள் அவதாரமான தன் மகன் மருதவாணன். ஒரு நாள் பட்டினத்தார் கடல் பயணம் செல்ல தயாரானார். அப்போது சிறு வயதான மருதவாணன் தந்தையிடம் கூறினான், "காது அற்ற ஊசியும் வாராது காண் உன் கடைவழிக்கே." இந்த உபதேசம் இந்த உலகில் நாம் சேர்க்கும் எந்த செல்வமும் மரணத்தின் போது நம்முடன் வராது என்பதை உணர்த்தியது. ஆனால் செல்வ மயக்கத்தில் மூழ்கிய பட்டினத்தார் அந்த வார்த்தைகளின் ஆழத்தை உணரவில்லை. கடல் பயணத்தில் அவர் பெரும் லாபம் ஈட்டினார். ஆனால் திரும்பி வந்தபோது அவரது கப்பல் விபத்துக்குள்ளானது. செல்வம் அனைத்தும் கடலில் மூழ்கியது. வீடு திரும்பிய போது அவருடைய மாளிகை சாம்பலாய் கிடந்தது. மகனும் காணவில்லை. அப்போதுதான் மருதவாணன் கூறிய உபதேசம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. "காது அற்ற ஊசியும் வாராத காண் உன் கடைவழிக்கே." அந்த நொடியில் உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு துறவுப் பாதையில் அவர் பயணமாயினார். அழகில்லா ஞானம் பெற்றவர் பட்டினத்தார். கடற்கரையில் அமர்ந்து உயிரின் நிலையற்ற தன்மையை பாடல்களாய் பாடினார். அவர் பாடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனித வாழ்க்கைக்கு ஓர் ஒளிவிளக்கு. செல்வம் நிலையற்றது, உடல் நிலையற்றது, ஆனால் சிவஞானமே நிலையானது. இன்றும் பட்டினத்தார் நமக்கு சொல்லும் உபதேசம் ஒன்றுதான்: ஈசனை நினை, அகங்காரத்தை விடு, ஞானத்தை நாடு. இதுவே பட்டினத்தார் வாழ்க்கையின் மாபெரும் மகத்துவம்.